பெருமளவுல வந்து நாம் தமிழர் கட்சியிலும் இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. தாவேகா தரப்புல அங்கே இளைஞர்கள் நோக்கி அதிகமா போறாங்க. இந்த ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடா பாக்குறீங்க? அதாவது சொல்றதான் ஈக்கள் மலத்திலையும் வைக்கும் பழத்திலையும் வைக்கும். அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து திரை கவர்ச்சியினால இருக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு வந்து எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, சித்தாந்தம் கிடையாது. தாவைக்காக எந்த கொள்கையும் சித்தாந்தமும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைவாதி. அவர்கள் கொள்கை இருக்கு, தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கை இருக்கு. தலைவர் பிரபாகரனை தெரியும். அவர்கள் வந்து ஒரு இடத்துல இப்போ நிற்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அவங்க ராணுவ கட்டுப்பாட்டோட நிற்பாங்க. எந்த இடத்துல யாரும் போய் நகர மாட்டாங்க, யாரும் வந்து மின்சார கம்பி மேலே ஏற மாட்டாங்க, யாரும் மரத்துக்கு மரம் தாவ மாட்டாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல நிற்பாங்க. ஆனால் இதே தாவேகாவுடைய கூட்டம்னு வச்சுக்கோங்க, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மரத்துக்கு மரம் தாவுவாங்க, போஸ்ட் கம்பது மேலே ஏறி நிற்பாங்க. அதாவது அந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் அவமானகரமானதுன்னு நான் நினைக்கிறேன். தாவேகாவோட நாம் தமிழர் கட்சியுடைய இளையோருடைய கம்பேர் பண்றதே அவமானகரமானது. ஏன்னா அவங்களுக்கு அரசியலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர்கள் வந்து ஏதோ விஜய் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை பிம்பத்தை நோக்கி வந்தவங்க. ஆனால் இங்கே வந்தவங்க யாரும் சீமானன் நடிச்ச படத்தை பார்த்தோ இல்லை சீமானன் இயக்குன படத்தை பார்த்து வந்தவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே சீமானவர்கள் 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில் விதைத்த கருத்துக்களை பார்த்து வந்தவங்க. அப்போ இவங்களை அவங்களோட கம்பேர் பண்றது அதுவே முதல் அவமானகரமாக அதை செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் இதுக்கு முன்னாடி சீமானவர்கள் தான் வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம். இந்த வாட்டி அவர் வந்து விஜய் வந்து தம்பி தம்பின்னு சொன்னாரு, வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. இந்த வாட்டி சீமான் அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதத்தை கூட தக்க வைக்க முடியாது அப்படிங்கிற. அதாவது அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக கடந்துட்டு போகணும். விஜய் வந்து எவ்வளவு வாக்கு வாங்குவார்? விஜய்க்குன்னு என்ன, அதாவது விஜய்க்கு இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள்ல எடுப்போம். என்ன சிக்கல்ல வந்து விஜய் வந்து குரல் கொடுத்துருக்காரு? முல்லை பெரியாறுல விஜயோட நிலைப்பாடு என்ன? காவேரி சிக்கல்ல விஜயோட நிலைப்பாடு என்ன? ஏன் அதெல்லாம் பேச மாட்டோம்னா, ஜனநாயகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகணும், அது ஓடணும், அதுக்காண்டி அதை பேச மாட்டார். இதுக்கு முன்னாடி இந்த 2026, 25க்கு முன்பாக விஜய் போராடிய போராட்டங்கள் 2 ஆண்டு காலம் ஆச்சு கட்சி துவங்கி. எத்தனை போராட்டங்கள்ல விஜய் வீதிக்கு வந்து போராடி இருக்காரு? எத்தனை போராட்டங்கள்ல விஜய் பேசியிருக்காரு? எதுவுமே இல்லை. அப்ப மக்கள் வந்து வெறும் விஜய்ன்ற ஒரே ஒரு பிம்பத்துக்காக வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் அவங்க முட்டாளன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். மக்கள் வந்து எல்லாவற்றையுமே பார்ப்பாங்க. எதற்காக விஜய் வந்து குரல் கொடுக்க? இப்ப வந்து டெல்டா பகுதியில் இருக்க மக்களுக்கு என்ன சிக்கல் வேணும்னா காவேரி தான் சிக்கல். இப்ப காவேரி கொடுத்து விஜய் பேசினாதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. காவேரி கொடுத்து விஜய் பேசவே இல்லைன்னா மக்கள் எப்படி வாக்கு சொல்லுவாங்க? அதனால வந்து அதெல்லாம் ஒரு நகைச்சுவையா கடந்து போவாங்க. தாவேக்கால இருக்கிறவங்க நகைச்சுவை பாவத்திற்குரியவர்கள். அவர்கள் நகைச்சுவையா தான் அதை பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா 2024 ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அப்பவே நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை தான் நம்ம வாங்கணும். இப்போ தாவேக்காவுடைய வாக்கெல்லாம் எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து ஒட்டுமொத்தமா இன்னும் ஒரு ஓராண்டு காலம் இருக்க போற ஒரு கட்சி. அந்த கட்சி குறித்து நம்ம இவ்வளவு பேசணுமான்றதே எப்படி சொல்றீங்க? விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா படம் நடிக்க போயிடுவாரு. அவர் நம்பி போற தொண்டர்கள் அது பாவம் தான். அதுதான் நான் சொன்னேன், பரிதாபத்திற்குரியவர்கள்னு சொன்னேன். ஏன்னா அவர்களே முதல்ல இப்ப விஜய் இந்த தேர்தலில் தோல்வி விட்டுட்டாரு அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி 2016 சீமான் அவர்கள் தோல்வி விட்டுறாங்க, அப்பயும் நாங்க அண்ணன் கூட தான் இருந்தோம். 2021 தோல்வி, அப்பயும் அண்ணன் கூட தான் இருந்தோம். 2024 தோல்வி, அப்பயும் அண்ணன் கூட தான் இருந்தோம். ஏன்னா நாங்கள் லட்சியத்தை, ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கனவு, ஒரு இலக்கு எல்லாம் எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க என்ன செய்வோம்னா அண்ணன் பின்னால போவோம், அண்ணன் பின்னால இருப்போம். ஆனா அவர்களுக்கு எந்த ஒரு இலக்கு கிடையாது, லட்சியம் கிடையாது, கொள்கை கிடையாது, தத்துவம் கிடையாது, கோட்பாடு எதுவுமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்ன திரை பிம்பம், விஜய் வந்தா ஜெயிச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை. இப்ப விஜய் வந்து ஒரு இடத்துல விஜய் தாவேக்கா தோர்த்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 234 தொகுதியும் தாவேக்கா தோத்துருச்சு அப்படின்னா, தாவேக்கால இருக்கக்கூடிய இன்னைக்கு விஜய்னு உயிரா இருக்கிற யாருமே நாளைக்கு விஜய்னு சொல்ல மாட்டாங்க, விஜய்னு சொல்லவே வெட்கப்படுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. இத்தனை முறை தோல்விக்கு பிறகு எங்க அண்ணன் நாங்க நம்புறோம், எங்க அண்ணன் எங்களை சரியாக வழி நடத்துறோம் நாங்க நம்புறோம்னா எங்களுக்கு காரணம், எங்களுக்கு என்ற ஒரு கோட்பாடு இருக்கு, எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு தலைவன் இருக்கிறார். இத்தனையும் எங்களுக்கு அப்படி ஏதாவது ஒண்ணு கூட தாவேக்காக்கு இல்லை. அதனால 2026க்கு அப்புறம் விஜய் மட்டும் இல்லை, அவர்கள் அவங்க வேலையை பார்த்து போறாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து அரசியல் வாழ்க்கையை மட்டும் 2026க்கு அப்புறம் முடிக்க போறது, திரை வாழ்க்கையே முடிச்சுக்க போறாங்க அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை ஒரு பார்க்க போற எல்லாருக்குமே என்ன தோணும்னா, விஜய் முன்னாடி வந்து விஜய்னு பார்ப்பாங்க, இப்ப விஜய் வந்து தாவேக்காவுடைய கட்சி தலைவர்னு பார்ப்பாங்க. இப்ப ஜனநாயகன் படமே ஓடுமான்றது சிக்கல் தான். அப்படின்றப்ப இதற்கப்புறம் விஜய் வந்து தன்னுடைய திரை வாழ்க்கையை சேர்த்தே முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான். விஜய் அவர்கள் வந்து அந்த இருக்க அரசியல் அனுபவம் இப்பதான் கட்சியை தொடங்கி இருக்காரு. அவரோட போய் நீண்ட அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அவர்களும் திராவிட அதான் நானே யோசிக்கிறேன். இப்ப நான் வந்து 2018 அரசியல் சேர்ந்தேன். அப்ப எனக்கே வந்து ஒரு 7 வருஷ அரசியல் அனுபவம் இருக்கு. நானே விஜயோட சீனியர் தான் நான் நம்புறேன் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா விஜய் போன போராட்டங்களை விட நான் போன போராட்டங்கள் அதிகம், விஜய் போன ஏறின மேடைகளை விட நான் ஏறின மேடைகள் அதிகம். நான் விஜய்க்கே சீனியர். ஆனா செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதிகள் வந்து விஜயோட இணையிறது அப்படிங்கிறது, இத்தனை ஆண்டு காலம் அவர் கடைசி எம்எல்ஏவாக இருந்து கடைசி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். அதுல செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவரே முடிச்சு கொண்டார். அவர் வேற வெளியில முடிக்கிறதுக்கு பதிலாக விஜயோட வழியில முடிச்சிருக்காரு. அரசியல் சம்பத் அவர்கள் வந்து இப்போ வந்து தாவேக்கால இணைஞ்ச பிறகு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் பேரை கேட்டுட்டாலே அவருக்கு வந்து பதட்டமாயிடுறாரு, பயங்கரமா. அவர் திராவிட கருத்தில் இருக்கிறாரு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற பேச்சாளராக இருந்திருக்காரு, மதிமுக இருந்திருக்காரு, அதிமுக எல்லா கட்சிகளையும் இருந்திருக்காரு. அவருக்கு என்னன்னா தனக்கான புகழ் வெளிச்சம் மட்டும்தான் முக்கியம். காழ்ப்புணர்ச்சியா இருப்பாங்க.
அதுதான் சொல்றேன், அவருக்கு தேவை என்னன்னா ஒரு மேடை பேச்சாளராக இருந்து ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு. அப்ப அதே மேடைகள்ல தன்னோடு சமகாலத்துல சிறுவனாக இருந்து பேசி வளர்ந்த ஒருவர் இன்னைக்கு ஒரு 36 லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய தலைவராக மாறின பிறகு அவரால் அதை ஏத்துக்க முடியல. அந்த காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இது. நம்ம விட சின்ன பையன் வந்து நம்ம பேசின மேடைகள்ல நின்று பேசின பையன் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாக மாறி நிற்கிறானேன்ற காழ்ப்புணர்ச்சி தான் நான் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி விமர்சிக்க ஏன் தயங்குறாரு? அவர் எப்ப காங்கிரஸோட கூட்டணி போகலாம் தான் இருக்கு. 2009 ஈழப்போர் நடந்து முடிஞ்ச அதே சமகாலகட்டத்துல அவர் போய் எனக்கு இளைஞர் அடியில பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டவர் தான் விஜய். விஜய் வந்து இப்பொழுதும் காங்கிரஸ் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா காங்கிரஸ்ங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் மண்குதிரை தான். காங்கிரஸ் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்தியா முழுமைக்கும் அதான் பாடம் சொல்லுது. ஆனா அவர் என்ன நம்பிட்டு இருக்காருன்னா காங்கிரஸ் நம்மோடு வந்தா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம வென்றலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு. காங்கிரஸ் ஒரு தேவையில்லாத ஒரு மண்குதிரை, அதை சுமக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால அவர் அதை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து ஈழத்தமிழர்கள் மீதோ அல்லது தலைவர் பிரபாகரன் மீதோ எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படிங்கிறதா. நான் தான் ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் நடத்தினேன், 2008 நடத்தினேன் அப்படின்னு சொல்லி இப்ப தலைவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து செய்ய போடல. மாவீரர் நாளுக்கு மாவீரம் போட்டதும் போன வருஷம் போட்டாரு. இந்த வருஷம் ஒரே ஒரு லைன்ல ஒரு ட்விட் போட்டாரு. அதாவது என்ன, தலைவரையே நீங்க ஏத்துக்கல, தலைவர் பிறந்த நாளைக்கு நீங்க ஒரு வாழ்த்து செய்தி போடல, எங்களுடைய தலைவரையே நீங்க ஏத்துக்கல, ஆனா நீங்க மாவீரர்கள் ஏத்துக்கிறீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? எங்க தலைவர் தான் இந்த போரை முன்னிறுத்தி நடத்திருக்காரு. ஆனா எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளுக்கு, அதாவது ஒட்டுமொத்த உலகத்துல வாழக்கூடிய தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படின்னா தலைவர் பிரபாகரன் தான். எங்க தலைவரை நீங்க ஏத்துக்கல, எங்க தலைவருடைய பிறந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இல்லை, ஆனா நீங்க வந்து மாவீரர் நாளுக்கு வந்து ஒரே ஒரு ட்விட் போடுறீங்க அப்படிங்கிறதுனால உங்களை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாளர்கள் எடுத்துக்க முடியுமா? 2026 காலம் நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியா இருக்குமா வீழ்ச்சியா இருக்குமா? கண்டிப்பா வளர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் கமலஹாசன் வந்தாரு, அப்பொழுதும் நாங்க வீழ்ச்சி அடையல. இன்னும் கடைசி நேரத்துல சின்னம் கொடுக்கப்பட்டது, அப்பயும் நாங்க வீழ்ச்சி அடையல. விஜய் எல்லாம் வந்து எங்களுக்கு அரசியல் ஒரு ஆளே கிடையாது. திரையில விஜய் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கலாம், நாங்க மாற்றுக்கிறதுல மறுக்கல. ஆனா வந்து களத்துலன்னு பார்த்தோம்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நாங்க களத்துல நின்றுருக்கோம், மக்களோடு நிக்கிறோம், மக்களுக்காக குரல் கொடுக்குறோம், மக்களுக்காக போராடுறோம். ஆனா மக்கள் எங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால 2026 களம்ங்கிறது முழுக்க நாம் தமிழர் கட்சியை சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அழைத்து போற ஒரு கட்டமா. வாழ்த்துக்கள். நன்றி.